வீட்டில் நுழையும் போது பார்க்கும்படி இருக்க வேண்டிய 5 பொருட்கள் என்ன? வீட்டோட வரவேற்பறையில, அதாவது ஹால்ல வைக்கக்கூடாத 5 பொருட்கள் என்ன? அந்த பொருட்கள் இருந்தது அப்படின்னா, தீராத கஷ்டம் வரும். அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு சில குடும்பத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க முயற்சி செஞ்சாலும் பண வரவு இருக்காது. முன்னேற்றம் தடைபட்டுக்கிட்டே இருக்கும். எல்லா வீடுகள்லையும் ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனா பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வாழ்க்கையில பிரச்சனை மேல பிரச்சனை. அது ஒரு தொடர் கதையாவே இருக்கும். நம்ம ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டு போய் பார்த்தோம்னா, ஹஸ்பண்டுக்கு நேரம் சரியில்ல, ஒய்ஃப்க்கு நேரம் சரியில்ல, பிள்ளைங்களுக்கு நேரம் சரியில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, எப்படி இருந்தாலும் ஒருத்தருக்கு நேரம் சரியில்லைனாலும், ஒருத்தருக்கு நல்ல நேரமா தானே இருக்கும். அப்ப அவங்க நேரம் படியாவது கொஞ்சமாவது பிரச்சனைகள் குறையணும்ல. ஆனா, அந்த பிரச்சனைகள் தொடர்ந்து தொடர்கதையாவே இருக்கு அப்படின்னா, நம்ம எவ்வளவுதான் ஜாதகத்துல கூட நல்ல நேரமாக இருந்தாலும், நம்ம வீட்ல எதிர்மறை சக்திகள், கண் திருஷ்டியால இருக்கலாம், மற்றவர்களோட பொறாமையினால இருக்கலாம், அடுத்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்களை உண்டாக்கக்கூடிய பொருட்களினாலையும் இப்படி எதிர்மறை சக்திகள் வீட்டில் நிறைஞ்சிருக்கும். அப்போ அந்த எதிர்மறை சக்திகள் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே நேர்மறை சக்தி அப்படிங்கிறது குறைஞ்சிரும். இப்படி இருக்கிறப்ப நம்ம அந்த எதிர்மறை சக்தியை உருவாக்கக்கூடிய பொருட்களை நம்ம வீட்டில் வைக்கக்கூடாது. அதே போல் நேர்மறை சக்தி உடைய பொருட்களை நம்ம வீட்டில் நிறைய அது மாதிரி பயன்படுத்த ஆரம்பிக்கணும். அப்போ தான் நம்ம வீட்டில் ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். அதன் மூலமாக தெய்வ சக்தி அதிகரிக்கும். அந்த தெய்வ சக்தியை அதிகரிக்கிறதுனால நம்ம வீட்டில் உள்ள பிரச்சனைகள் தீரும். நீங்க ஒரு முருக பக்தரா இருந்தா கீழே கமெண்ட்ல ஓம் சரவண பவ அப்படின்னு டைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ அந்த தெய்வ சக்தியை நம்ம வீடுகளில் அதிகரிக்க செய்யணும் அப்படின்னா நம்ம வீட்டில் நேர்மறை சக்தி அதிகரிக்கணும். அப்போ நேர்மறை சக்தியை உண்டாக்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ என்னென்ன பொருட்கள் நம்ம வீட்டுக்குள்ள நுழையும் போது மற்றவர் பார்க்கும்படி இருக்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வீட்டோட ஹாலில், அதாவது நம்ம உள்ள நுழையிறோம் அப்படின்னா நம்ம நில வாசலுக்கு நேராகவே விநாயகர் படம் வச்சிருக்கணும். அது கற்பக விநாயகராக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி விநாயகர் உருவம் பிடிக்குதோ அந்த விநாயகர் உருவத்தை முன்னாடி, நிலவாசலுக்கு முன்னாடி மற்றவர் பார்க்கும்படி வைங்க. விநாயகர் விக்னங்களை தீர்க்கக்கூடியவர் அல்லவா. நம்ம வீட்டுக்குள்ள முதல்ல நம்ம நிலவாசலுக்கு நேரா அந்த விநாயகர் அந்த இடத்துல இருந்தாரு அப்படின்னா நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்ப்பாரு. அடுத்தது வீட்டோட வாசல்ல கண்ணாடி. இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். இந்த கண்ணாடியானது எதிர்மறையான விஷயங்களை தடுக்கும். அதனால எதிர்மறையான எண்ணங்களை கொண்ட மனிதர்களே நம்ம வீட்டுக்குள்ள வந்தாலும் அவர்களோட மனதையே மாற்றக்கூடிய ஆற்றல் இந்த கண்ணாடிக்கு உண்டு. அதனால நில வாசலுக்கு முன்னாடி வீட்டோட உள்ள ஹாலில் ஒரு நீல பெரிய கண்ணாடி இங்கே மற்றவர் பார்க்கும்படி வைக்கணும். அடுத்து நம்ம வீட்டோட நில வாசல்ல மாவிளை தோரணம் கட்டும் பழக்கம் நிறைய பேத்துக்கு இருக்கு. இது எப்பயாவது விசேஷ நாட்கள்ல தான் நம்ம கட்டுவோம். அது மாதிரி இல்லாமல் அடிக்கடி வெள்ளி செவ்வாயில் நீங்கள் மாவிளை தோரணம் கட்டலாம். இது மாதிரி கட்டுறோம் இல்லையா இந்த மாவிளை தோரணம், அதை மஞ்சள் கயிற்றுல கட்டுனீங்க அப்படின்னா இன்னும் விசேஷமாக சொல்லப்படுது. இது மாதிரி செய்யறதுனால நல்ல வீட்டுக்குள்ளே ஒரு நேர்மறை சக்தியானது பரவும். இந்த நேர்மறை சக்தியானது அதிகமாக பரவும் போது நான் சொன்ன மாதிரி நல்ல தெய்வ சக்தி உங்கள் வீட்டில் அதிகமாகும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டோட ஹாலில் ஏதாவது ஒரு இடத்துல செல்ஃப் இருக்குது, இல்லை ஒரு டீப்பாய் வச்சுருக்கீங்க, ஏதோ ஒரு இடத்துல மஞ்சள், குங்குமம், விபூதி இது போன்ற மங்களகரமான பொருட்களை கொஞ்சம் நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்கணும். சின்ன பாக்ஸ்லேயோ இல்லை ஒரு பிளேட்லேயோ ஏதோ ஒரு இதில் வைங்க. வீட்டுக்கு டக்குன்னு சுமங்கலி பெண்கள் வர்றாங்கன்னா குங்குமத்தை கொடுங்க. பூஜை அறையில் போய் எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னாடி அவங்க உடனே கிளம்புறாங்கன்னா நீங்கள் மறந்துடுவீங்க அப்படின்னா அங்கேயே நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம்னா டக்குன்னு கொடுத்துருவோம். அதே மாதிரி குழந்தைங்க வந்தாங்கனாலும் விபூதியை அவங்க நெத்தியில் வச்சிங்க அப்படின்னா அவங்கள ஆசீர்வாதம் செய்வதன் மூலமாக நமக்கும் ஒரு நல்ல நேர்மறை சக்தி நமக்கும் கிடைக்கும். அதனால இந்த பொருட்களை ஹாலில் வச்சிருங்க. அதே மாதிரி வீட்டுக்கு விருந்தாளி வந்தாலும் தண்ணீர் குடிக்கிறதுக்கு நம்ம உடனே தரணும். சில பேர்லாம் குடிக்கிறதுக்கு போனால் தண்ணி கூட கொடுக்காத எத்தனையோ பேர் இருக்காங்க. அதெல்லாம் மகா பெரிய பாவம். வீட்டுக்கு எதிரியாகவே இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா
அவங்கள நல்லா கவனிக்கணும். அதுதான் நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம். வீட்டோட ஹால்ல நம்ம வைக்கக்கூடாத பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடைஞ்ச பொருட்களெல்லாம் வரவேற்பறையில வைக்கக்கூடாது. இதெல்லாம் எங்களுக்கே தெரியுங்க. எந்த உடைஞ்ச பொருள போய் வைக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. சில பேர்னா இந்த காஸ்ட்லியா வந்து ஏதாவது நம்ம டீப்பாய் வாங்கியிருக்கோம், இல்ல ஏதாவது ஒரு பொருள் வாங்கியிருக்கோம் அப்படின்னா, அது உடைஞ்சு போயிருக்கு அப்படின்னா, அத ஒட்டி கூட நம்ம வச்சுக்கிட்டு இருப்போம். அது மாதிரி உடைந்த பொருட்கள வந்து நம்ம ஹால்ல வச்சிருந்தோம் அப்படின்னா, அதனால வந்து எதிர்மறை சக்திகள் அதிகமாக பரவும். அது டீப்பாயா இருக்கலாம், சோஃபாவா இருக்கலாம், இல்ல வீட்ல ஏதாவது ஒரு அழகு சார்ந்த பொருட்கள், ஷோகேஸ்ல வைக்கக்கூடிய பொருட்களா இருக்கலாம். அத வந்து ஒட்டி கம் போட்டு, ஃபெவிக்விக் போட்டு ஒட்டி வச்சிருப்போம். அது மாதிரி இருந்தது அப்படின்னா, எதிர்மறை ஆற்றல் வெளிப்படும். அதனால பிரச்சனைகள் தான் வரும். அதனால அத தூக்கி போட்டுருங்க. அடுத்ததா நம்ம வீட்ல பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து காஸ்ட்லி செப்பல் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி, வீட்டுக்கு வெளிய செப்பல் ஸ்டாண்ட்ல வைக்கிறதுக்கு பதிலா, வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, அந்த செப்பல் ஸ்டாண்டு வுட்ல வாங்கி வச்சு, அதுக்குள்ள வந்து செப்பல வச்சு பத்திரமா வச்சிருப்பாங்க. ஏன்னா செப்பலே 5000, 6000 போட்டு வாங்கி வைக்கிறப்ப, அத என்ன பண்றது அப்படின்னு வீட்டோட ஹால்ல போயி அந்த செப்பல் ஸ்டாண்ட வச்சு, அந்த செப்பலெல்லாம் வச்சிருப்பாங்க. வீட்டுக்குள்ள எக்காரணத்த கொண்டும் கால்ல போடக்கூடிய செப்பல நம்ம வைக்கக்கூடாது. நம்ம வீட்டுக்குள்ள நுழையிறப்ப எப்படி நம்ம கற்பக விநாயகர் படம், இல்ல விநாயகரோட உருவம் வைக்கிறோமோ, அதே மாதிரி நம்ம வீட்ட விட்டு வெளியில போறோம் இல்லையா? அந்த நில வாசலுக்கு மேல் பக்கத்துல, அதாவது வீட்டுக்குள்ளயே, அங்க என்ன இருக்கணும் அப்படின்னா, கிரகலட்சுமியோட படம். அத வைக்கிறப்ப, நம்ம வீட்ட விட்டு வெளியில போறப்ப, நம்ம அந்த கிரகலட்சுமியோட படத்த பார்த்துட்டு போறதுனால, நம்ம போகக்கூடிய காரியமானது நிச்சயம் வெற்றி அடையும். அதனால கிரகலட்சுமியோட திருவுருவத்த நில வாசலுக்கு மேல் பக்கத்துல வீட்டுக்குள்ள பார்த்த மாதிரி வைங்க. அடுத்தது நெறைய பேர் இத செய்யறாங்க. அதுக்கு மேல அவங்களோட இஷ்டம். பூஜை அறையிலயும் சரி, ஹால்லயும் சரி, இறந்தவர்களோட திருவுருவப் படத்த வைக்கக்கூடாது. அதுக்குன்னு தனியா ஒரு இடத்துல தான் அத வைக்கணும். எங்க வீடே ஒரே ஒரு ரூமு தாங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த பதிவு இல்ல. அதாவது ஹாலு, பெட்ரூமு இது மாதிரி இருக்கிறவங்களுக்கான பதிவு இது. ஹால்ல இறந்தவர்களோட படத்த வைக்காதீங்க. அப்ப ஒரே ஒரு ரூமு தான், நாங்க அந்த ஹால்லயே தான் கிச்சனு எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க, இறந்தவர்களோட படத்த தனியா ஒரு செல்ஃப்ல வச்சு, அதற்கு ஒரு துணி போட்டு க்ளோஸ் பண்ற மாதிரி தான் நீங்க வைக்கணும். இறந்தவர்களோட திருவுருவப் படம் வரவேற்பறையில இருக்கக்கூடாது. வீட்டோட ஹால்ல வந்து இயற்கை சம்பந்தமான படங்கள வைக்கிறது ரொம்ப விசேஷம். நீர்வீழ்ச்சி, கடல், காடு, ஆறு இது மாதிரி படங்கள வச்சோம் அப்படின்னா, வீட்ல வந்து ஒரு நேர்மறை சக்திய அதிகம் உருவாக்கும். ஆனா, அதே சமயம் கடல் வந்து அப்படியே ஆர்ப்பரிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய கடல், அது மாதிரி இத வைக்கக்கூடாது. காடு படத்த வைக்கணும்னா, நல்ல இயற்கையா, ரம்மியமா இருக்கக்கூடிய படங்கள வைக்கணும். அந்த காட்டுல சிங்கம், புலி அந்த மாதிரி சண்டையிடும் விலங்குகள் படத்தையோ, இது மாதிரிலாம் நம்ம வைக்கக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள நம்ம செய்யாம இருந்தாலே, நம்ம வீட்ல வந்து நல்ல நேர்மறை சக்தி பரவும். நேர்மறை சக்தி பரவுச்சு அப்படின்னா, நல்ல ஒரு தெய்வீக ஆற்றலானது அந்த வீட்ல நிறைஞ்சு இருக்கும். அதன் மூலமா நம்ம வீட்ல வந்து பண வரவு அதிகமாகும். நம்மளுடைய கடன் பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது வந்து சீக்கிரம் தீர்ந்துவிடும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.